என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு 23/4/2024 முதல் 7/5/2024 வரை இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் எப்படிப்பட்ட பலன்லாம் கிடைக்க போகிறது, மேலும் எந்த விஷயத்தெல்லாம் தனுசு ராசிக்காரங்க கவனமாக இருக்க வேண்டும், மேலும் இவர்களுடைய வேலை வாய்ப்பு மற்றும் பணவரவானது எப்படி அமைய போகிறது என்பதை பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக முழுவதுமாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தனுசுக்கார ராசிக்கார நேயர்களாக இருந்தால் மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வாராகி அம்மனை ரொம்ப பிடிக்கும்னா வாராகி தாயே போற்றி போற்றி என்ன மந்திரத்தை மறக்காமல் 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாய மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல், தொழில் ரீதியான பிரச்சனைகள், வியாபார பிரச்சனைகள், பணவரவு ரீதியான பிரச்சனைகள் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. தனுசு ராசிக்கார நேயர்களே, குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது என்று பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதில் முதலாவதாக மூல நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க. தன புத்திர காரகனான குரு, ஞான மோட்ச காரகனான கேதுவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையின் சூட்சுமங்கள் முழுமையாக தெரிந்திருக்குங்க. மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறி வழி நடத்துவதில் முதலானவராக இருப்பீங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு திருப்பங்களை உண்டாக்க போகுதுங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் வியாபாரம், தொழிலில் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி அனைத்துமே வெற்றியடைய போகுது. உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் ஒரு வழியாக விலகிவிடும். வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஆதாயத்தை பெற்று தருவதாகவே இருக்குங்க. உங்களுடைய ராசிநாதன் இதுவரையில் உங்களுக்கு முன்னேற்றத்தையும் செல்வாக்கையும் வழங்கி வந்த நிலையில் மே 1 முதல் 6ஆம் இடத்திற்கு பயிற்சியாகிறாருங்க. அதனால் முற்பகுதி உங்களுக்கு யோகமாகவே இருக்க போகுது. புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றியும் நீங்கள் அடையலாம். திருமண வயதினருக்கு மாதம் முற்பகுதியில் நன்மையும் அதன் பின் தடைகளும் தாமதமும் ஏற்பட போகுது. மாதத்தின் முற்பகுதியில் செவ்வாய் பகவான் 3இல் சஞ்சரிப்பதால் சிலருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படவும் வாய்ப்பு உள்ளதுங்க. தடைப்பட்ட முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. தைரியமாக செயல்படக்கூடிய நிலை ஏற்படுங்க. அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றமும் உண்டாக போகுது. பெண்களுக்கு மாதத்தின் முற்பகுதி யோகமாகவே இருக்கும். பிற்பகுதியானது பெண்கள் நீங்கள் கவனமுடன் செயல்படுவது தான் நல்லதுங்க. பிள்ளைகள் நலனில் நீங்கள் அதிக அக்கறை செலுத்த வேண்டியும் வரலாம். மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் சாதகமாக சஞ்சரிப்பதால் பொன்பொருள் சேர்க்கை கண்டிப்பாக இருக்குங்க. எதிர்பார்த்த வரவு கண்டிப்பாக வரும். குடும்பத்தில் இருந்து சங்கடங்கள் அனைத்தும் ஒரு வழியாக விலகிவிடும். விவசாயிகள் மாதத்தின் பிற்பகுதியில் கவனமாக நீங்கள் செயல்பட வேண்டும். மாணவர்கள் மேற்படிப்பிற்காக செய்யும் முயற்சி அனைத்துமே வெற்றியை பெற்றுத்தருங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 18 மற்றும் 19. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 16, 21, 25 மற்றும் 30. மே 3, 7 மற்றும் 12. பரிகாரமாக விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாத்தி வழிபட உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறிவிடும். அடுத்து பூராடம் நட்சத்திரம். அந்தஸ்திற்கும் செல்வாக்கிற்கும் காரகனான குரு, அதிர்ஷ்டத்திற்கு காரகனான சுக்கிரனின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் அந்தஸ்தும் ஆற்றலும் இயல்பாகவே இருக்குங்க. பிறகும் இந்த சித்திரை மாதம் உங்களை சிந்திக்க வைக்கும் மாதமாகவே இருக்க போகுது. ஏப்ரல் 30 வரையில் உங்கள் ராசிநாதன் 5இல் இருப்பதால் உங்களுடைய அனைத்து விதமான விருப்பங்களும் நிறைவேறிவிடும். உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வும் உண்டாக போகுது. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியானது நடந்தே தீரும். வேலையில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வந்துவிடும். தொழில் தொடங்கும் முயற்சி அனைத்துமே வெற்றியை தேடித்தருங்க. வேலை தேடுவோருக்கு நல்ல தகவலும் வந்து சேரப்போகுது. ஏப்ரல் 26 முதல் நட்சத்திரநாதன் சுக்கிரனால் வரவும் அதிகரித்தே காணப்படும். தடைப்பட்ட முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுதுங்க. பொன்பொருள் சேர்க்கை ஏற்பட போகுது. சிலர் வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பும் இருக்குதுங்க.
மே 1 முதல் குரு பகவான் 6ல் சஞ்சரிப்பதால் அனைத்திலும் விழிப்புணர்வு தேவைப்படுதுங்க. அரசியல்வாதிகள் தங்கள் விருப்பங்களை மாதத்தின் முற்பகுதியில் நிறைவேற்றி கொள்ள வேண்டும். பெண்களுக்கு குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் ஒரு வழியாக நீங்கிவிடும். எதிர்பார்ப்பு அனைத்துமே உங்களுக்கு நிறைவேறிவிடும். மேலும் உங்களுக்கு பணவரவானது அதிகரித்தே காணப்படும். பொன்பொருள் சேர்க்கையும் இருக்குங்க. வாழ்க்கை துணையுடன் இணக்கமான நிலை ஏற்பட போகுது. மாதத்தின் முற்பகுதியில் எண்ணம் நிறைவேறும். சிலருக்கு புதிய வேலையும் அமைய போகுது. சுயதொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த வருமானமும் உண்டாக போகுது. விவசாயிகளுக்கு விருப்பம் அனைத்தும் நிறைவேறும். பணியாளர்களின் நிலையானது உயர்ந்தே காணப்படும். மாணவர்களின் எண்ணம் அனைத்தும் நிறைவேறப் போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் ஏப்ரல் 19, 20. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 15, 21, 24 மற்றும் 30. மே 3, 6 மற்றும் 12. பரிகாரமாக ரங்கநாதரை வெள்ளிக்கிழமைகளில் வழிபட உங்களுடைய வாழ்வானது செழித்தே காணப்படுங்க. அடுத்து உத்திராடம் 1ஆம் பாதம். ஆன்மகாரகன் ஆற்றல் காரகனான சூரியன், ஞானகாரகனான குருவின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு எந்த ஒன்றிலும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றல் இருந்து கொண்டே தான் இருக்கும். அதில் வெற்றி அடையக்கூடிய திறனும் இயல்பாகவே இருக்குங்க. இந்த சித்திரை மாதம் உங்களுடைய நிலையில மாற்றங்களை உண்டாக்கிடும் மாதமாகவே இருக்க போகுது. 5ல் சஞ்சரிக்கும் ராசிநாதனுடன் நட்சத்திரநாதன் சூரியனுடன் இணைவதால் ஆகியவற்றால் அறிவாற்றல் விசாலமாக போகுது. திட்டமிட்டு செயல்படக்கூடிய சக்தி உங்களுக்கு அதிகரித்தே காணப்படும். மாதம் முழுவதும் 3ல் சனி சஞ்சரிப்பதால் முயற்சி அனைத்துமே நிறைவேறப் போகுது. தடைகளும் விலக ஆரம்பிக்கும். தொழில் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றமும் உண்டாகுங்க. சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் அமையும். வெளிநாடு செல்லும் முயற்சி உங்களுக்கு யோகத்தை பெற்றுத்தரும். கூட்டு தொழிலில் இருந்த சங்கடமும் விலகிவிடும். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக முடிவிற்கு வருங்க. புதிய சொத்து வாங்கும் முயற்சி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரப்போகுது. சிலர் புதிய வாகனமும் வாங்க போறீங்க. பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதமாகவே இருக்க போகுதுங்க. உடல்நிலையில் முன்னேற்றமும் உண்டாகும். துணிச்சலோடு செயல்படக்கூடிய ஆற்றலும் ஏற்பட போகுது. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல தகவலும் வந்து சேரப்போகுது. குடும்பத்தில் செல்வாக்கானது உயர்ந்தே காணப்படும். வாழ்க்கை துணையுடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகிவிடும். பணியாளர்கள் நிர்வாகத்தின் பாராட்டை பெற போறீங்க. எதிர்பார்த்த சலுகையும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அரசியல்வாதிகள் முன்னேற்றம் காண்பாங்க. எதிர்பார்த்த பொறுப்பும் கிடைக்க போகுது. விவசாயிகள் கவனமாக செயல்பட்டால் நெருக்கடி அனைத்தும் விலகிவிடும். மாணவர்களுக்கு எதிர்காலம் குறித்த பயம் விலகப் போகுதுங்க. உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 20 மற்றும் 21. அதிர்ஷ்ட நாட்கள் ஏப்ரல் 19, 28, 30. மே 1, 3, 10 மற்றும் 12. பரிகாரமாக முருகப்பெருமானை வழிபட்டால் உங்களுடைய வாழ்வில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டாகுங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதமானது மிகவும் சாதகமான மாதமாகவே திகழப் போகுதுங்க. மேலும் உங்களுடைய பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு பணவரவு ஏற்படாது என்றாலும் கூட உங்களுடைய செலவுகளை நீங்களே சமாளிக்கும் அளவிற்கு உங்களுக்கு பணவரவு ஏற்பட போகுது. உடல் ஆரோக்கியம் உங்களுக்கு சீராகவே அமையும். கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால நீங்கள் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வதுதான் உங்களுக்கு சிறப்பான பலனை தரும். சுபகாரிய தடை அனைத்தும் விலகப் போகுது. வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டாகுங்க. வேலையை பொறுத்தவரை வேலை சுமை சற்று அதிகமாகவே இருக்கலாம். வேலையில் கூடுதல் கவனம் செலுத்தி பொறுப்புடன் செய்வதன் மூலமாக உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாங்க. தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. இருப்பினும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகளை உரிய நபர்களிடம் நீங்கள் ஆலோசனை செய்த பிறகு மேற்கொண்டாலே நல்ல பலனை பெற முடியுங்க. இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு தனுசு ராசிக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட இந்த மாதமானது மிகவும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழும். மேலும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்களும் நடந்தே தீருங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வெளிவட்டாரத்தில் உங்களுடைய செல்வாக்கு மதிப்பு மற்றும் மரியாதையும் அதிகரித்தே காணப்படும். தெய்வ பக்தியும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. எடுத்த செயலை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பீங்க. பணப்புழக்கம் அதிகரித்தே காணப்படும். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலையும் உண்டாகும். வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை கூட போகுது. சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்பு உண்டாக போகுது.
போகுதுங்க. மாத பிற்பகுதியில் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்குங்க. நண்பர்கள் உதவிகரமாக இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கையும் உண்டாக போகுது. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் ஏற்பட போகுதுங்க. இதுவரைக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு குறிப்பிட்ட இந்த 15 நாட்கள் எப்படி இருக்க போகிறது, என்ன பலன்கள்லாம் கூடிய வாழ்க்கையில் திகழ போகிறது, மேலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த எந்தெந்த விஷயத்தெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும், அது பற்றின முழுமையான தகவலை இந்த பதிவின் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நம்புறேன். இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.